ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் வியூ உங்களுக்கு. மோஸ்ட்லி ரொம்ப அமைதியாக காமாக ஜில்லுன்னு காற்று அடிக்குது, நல்லா இருக்கு. காலையில் சூட்டில் ஓட்டி ஓட்டி இப்போ கொஞ்சம் இதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நமக்கு இன்னும் வந்து ஒரு 313 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம துறையூரில் இருக்கும், கரெக்டாக அது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அங்கே போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வியூலாம். சுற்றி மலைக்கிட்ட தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் இந்த ரூட் நான் இப்போலாம் வர மாதிரி இருக்கு எனக்கு. நான் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரில எனக்கு. நான் இது வரைக்கும் வால்பாறை போனேன். ஆனால் இந்த ரூட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு இந்த ரூட்டு. அது ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆயிடுச்சுங்க, 300 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், மீன்ஸ் சாப்பிடணும். இப்போ சாப்பாடு கடை ஏதாவது தேடணும். பார்ப்போங்க, இங்கேயே ஊருக்குள்ளேயே எதனா சாப்பாடு கடை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டேன்? ஒன்றும் சாப்பிடல. சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம், ஜூஸ் குடித்தேன். அது சாப்பாடுனும் சாப்பிடல. ஆனால் சரி, டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பியாச்சு. நமக்கு இன்னும் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என் ஃபோன் ரொம்ப ஹீட் ஆனதுனால சரி ஃபோன் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நான் மட்டும் பார்த்துட்டேன். ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு இன்னும். எப்படியோ ஒரு நைட்டு ஒரு 10 மணி நினைக்கிறேன் போய் சேரத்துக்கு ஆகிடும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு மணி ஒரு 5:30 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் சேர்றதுக்கு எப்படியோ ஒரு 10 மணி ஆகிடும். இன்னொரு 4 hours எனக்கு இருக்குது. ஒரு நல்ல சன்செட். ஆனால் இப்போ பாருங்க, தெரியும் உங்களுக்கு. சரி, ஆனால் சாப்பிட்லாம் பார்க்குறேன். ஒரு நல்ல ஹோட்டல் எதுவுமே நல்ல மாட்டில் ஒரு நல்ல ஹோட்டலில் தானே பார்த்தா சரி சாப்பிட்ல தானே வாங்கிட்டு பார்க்குறேன். அதுவும் முடியல இன்னும். பார்ப்போம், இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு பார்க்கலாம், எங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ பார்ப்போம். காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது, நல்லா இருக்கு. இந்த பக்கம் வந்து சன்செட்டை பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா சன்செட் நல்லா இருக்கு. இந்த ரோடும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நமக்கு ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. 40 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். பார்ப்போம். ஆனால் காற்று சரியான காற்று அடிக்குதுங்க. சரியான விண்ட் பிளாஸ்ட் அச்சு தள்ளுது. ஏடாகடமா வாங்குது வச்சு விண்ட் பிளாஸ்ட். வண்டி ஒரு 100 மேலே போனாலே தள்ளுது. ரைட்டு லெஃப்ட் தள்ளுது நம்மள அப்படியே காற்று. ஏதோ ஒரு ஊருக்குள்ள வந்திருக்கோம். இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி. பின்னாடி ஆடு மேய்ச்சிட்டு வராங்க நடு ரோட்டில். தேங்க்யூ. சரிங்க, கொஞ்சம் சிட்டிட்டு வெளில போய்ட்டு விளாக் பண்ணுறேன். கோப்ரோ ஸ்டாப் ரெக்கார்டிங். சம்பவம் ஆயிடுச்சு. வால்பாறை மேலே போக விடல. செக் போஸ்ட்டு பிளாக்கு.
என்ன பண்ணுறது தெரில. இப்போ இங்கே ஒரு லாட்ஜ் ஒன்று இருந்தது, அதை பார்த்தா அது ஃபுல். இப்போ இன்னும் ஒரே ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்குது ஃப்ரண்ட்டில், அங்கே போய் பார்க்கணும். நான் Booking.comல ரூம்லாம் புக் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் லாஸ்ட் டைமில் போட்டு புக் பண்ணேன், எங்கேயுமே ரூம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அதில் பார்த்து Booking.comல பார்த்து ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணேன். ஆனால் பட் வந்து இப்போ மேலே விடாதனால இப்போ அதுவும் போச்சு. இப்போ சரி, இப்போ கீழே இப்போ இங்கே ஒரு லாட்ஜில் கேட்டால் அங்கே ஃபுல். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ மணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. இப்போ இங்கே வேறு எதனா ஒரு ரூம் பார்க்கணும். இன்னொரு லாட்ஜ்னு சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்கான்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. போய் பார்ப்போம் அங்கேயும். குட் மார்னிங் மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வால்பாறை போக முடியல மேலே. என்ன விஷயம்னா வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஹில்ஸு ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, செக் போஸ்ட் போட்டு. நானும் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், மேலே போகணும், டைம் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். பட் அவங்க விடவே இல்லை. ஏன்னா கேட்டேன், இப்போல்லாம் இல்லையே இதுக்கு முன்னாடி, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி வந்து ஒரு யானை வந்து ஒருத்தரை வந்து அடித்து கொண்டுடுச்சுங்களேன் இங்கே ஏதோ. அதனால் வந்து நைட் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, வேறு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் அங்கே திரும்ப வண்டியை திருப்பிக்கிட்டு வரவில்லை. ஏதோ 2-3 ரூம் பார்த்தேன், அவங்ககிட்ட போய் பேசினேன். பட் அதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை எனக்கு. ஏன்னா வந்து அவங்கள்ட்ட ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் இருக்குது. ஒரு லாட்ஜ் ஓகே ஃபுல்லாக இருந்தது, அங்கே வந்துட்டேன். திரும்ப இன்னொரு ரூம் ஃப்ரீயாக தான் இருந்தது, அவங்ககிட்ட போய் பேசினேன். பட் வந்து அவன் என்ன சொல்கிறான், 2000 கம்மி வந்து கொடுக்க மாட்டேன், ஏன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னான். பட் அங்கே நான் பார்த்த வரைக்குமே வண்டிங்க எதுவுமே அவ்வளோ இல்லை. 2-3 காருங்க தான் இருந்தது தவிர்த்து அவ்வளோ பெரிய ரூம் அது நம்மளோட நேரத்தை பார்த்துக்கிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. எனக்கு கேட்டால் வந்து 2000 கம்மி இல்லை. நான் சொல்கிறேன், எனக்கு நைட்டு தங்கறதுக்கு மட்டும் தான் வேணும், நான் காலைல கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஓகே இல்லை அப்படின்னு சொன்னேன். இதுக்கு மேலே அவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி என்ன பண்ணுறது, அப்படியே கிளம்பிட்டு அப்படியே வந்து மேப்பில் பார்த்தா வந்து ஆனைமலை சைடு வந்து நிறையா ரூம்ஸ் இருந்தது. சரி திரும்ப அங்கேருந்து வந்து 16 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு வந்து பார்த்தா இங்கேயும் வந்து ஒரு 2-3 ரூம்ஸ் இருந்தது. விசாரித்தா இவங்ககிட்டையும் அதே 2000 சொல்கிறாங்க. எனக்கு வேறு எதுவுமே தெரியல எனக்கு. அது அப்புறம் பார்த்து ஒரு இடத்துல இன்னொரு ரூமில் வந்து 1500 சொன்னேன். வேறு என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட பேசி பார்த்தேன், அதனால் குறைக்க முடியுமா என்ன. நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், பட் அவருமே வந்து இல்லைப்பா இதான் அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழி தெரியல எனக்கு. சொல்லிட்டு சரி நைட்டு எடுத்தாச்சு ரூமு. நம்ம இங்கே 1500 ஒரு வெறும் நைட்டு இப்போ தூங்கிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்புறதுக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ மழை அடின்னு அடிச்சிட்ருக்கு. நானும் கிளம்பலான்னு பார்த்தேன், கிளம்ப முடியல. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா என்ன ஆகிட்டுருக்கு, 7:49 ஆகிட்டுருக்கு மணி இப்போ ஆல்மோஸ்ட். அதனால் ஏன் மழை அடித்து பிச்சு மேய்ஞ்சிட்ருக்குது வெளியே. சரி சீக்கிரம் கிளம்புறோம் நம்மளும் இங்கேருந்து. நம்மளும் அடுத்த இதுக்கு நம்ம போகணுமே. இப்போ நம்ம அதுதான் இப்போ நமக்கு வால்பாறை தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ வந்து அங்கே போயிட்டு வால்பாறை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போகணும். பார்ப்போம், சீக்கிரம் கொஞ்சம் மழை விட்டுச்சுன்னா சீக்கிரம் கிளம்புவோம். சரி காய்ஸ், நான் கொஞ்சம் கிளம்பிட்டு vlog பண்ணுற மக்களே, பார்ப்போம்.